சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டைனர் பிரின்ஸ். இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். யூஸ்வலாக நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவங்களுடைய ஸ்கின் கேர், பியூட்டி கேர் இதை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்றைக்கும் நம்ம கூட இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு பிரிட்டியான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, வாரிசு சஞ்சனா. அவங்க கிட்ட அவங்களுடைய ஸ்கின் கேர் பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேஜராக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மேக்கப் எந்த லேயர் போடுறதுக்கு முன்னாடியும் டோனர், மாய்ஸ்சரைசர், ஒரு குட் ப்ரைமர் அது போட்டு தான் பண்ணுவேன். இவ்வளோ டேன் ஆகிட்டேன். ஐயோ, நான் ஃபோட்டோஸ் கூட இருக்காது, நான் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், அவ்வளோ டேன் ஆகிட்டேன். ஸ்லீவ்லெஸ் வேறு, கை இங்கே இருக்கும், ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ கூட கொஞ்சம் இருக்குது. So I researched so much and then I got spray formல matte finish ஓட sunscreen just for face. So that makeup போட்டதுக்கு அப்புறம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுவே அப்படியே மேட்டா அப்சர்வ் ஆயிடும். பேசன், தயிர் அண்ட் மஞ்சள் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி I was putting to remove it. So அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அப்படிதான் ஆக்சுவலாக கர்லி ஹேர் இருந்தாலே அது கொஞ்சம் டிஃபிகல்ட் மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் ப்ளஸ் நான் இப்போது ஷூட்டிங்ஸ் போகிறதுனால ஸ்ட்ரெயிட்னர், கர்லர் அப்புறம் யூஸ் பண்ணி என் ஹேர் செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ ஹேர் தான் எனக்கு ஸ்கின்னை விட அதிகமாக கேர் எடுக்க வேண்டியதாக. நான் க்ளே மாஸ்க் ட்ரை பண்ணியிருக்கேன், பிராண்ட்லாம் வேணாம். க்ளே மாஸ்க் ஐ ஹவ் ட்ரைட் ஃபார் மை ஸ்கின். அது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என் போர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிச்சு அண்ட் நல்ல ஸ்கின் டெக்ஸ்டர் அது போட்டதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஐ யூஸ் க்ளே மாஸ்க். கிளினிக் மாய்ஸ்சரைசர், ஓகே, அதுதான் நான் இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டாக் கடையில் இருக்காது. பேசிக்காக நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த செல்ஃப் கேர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம ஆன் கேமராவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த செல்ஃப் கேரை பற்றி எங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லுங்கள். ஹேக்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஹேக்ஸ் ஓகே. நான் இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் அவ்வளோ ஃபஸ்ட்டுலாம் நான் பண்ணவே மாட்டேன். நான்லாம் அப்படியே விட்டுருவேன் ஸ்கின். ஆனால் இப்போது ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஐ நியூ இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எனக்கு மேஜராக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மேக்கப் எந்த லேயர் போடுறதுக்கு முன்னாடியும் டோனர், மாய்ஸ்சரைசர், ஒரு குட் ப்ரைமர் அது போட்டு தான் பண்ணுவேன். இட் வில் ப்ரிவெண்ட் ஃபார் மீ இட் ப்ரிவென்ட்ஸ் பிம்பிள்ஸ். ஸோ ஐ திங்க் தட். அண்ட் செகண்ட் பெஸ்ட் ஹேக், ஓகே, இது என்னன்னா, நான் ஒரு நாள் என்னாச்சு, வாரிசுக்காக ஐ வாஸ் ஷூட்டிங் இன் சச் சன் ஃபார் த ஹோல் டே. நான் அவ்வளோ டேன் ஆகிட்டேன். ஐயோ, நான் ஃபோட்டோஸ் கூட இருக்காது, நான் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், அவ்வளோ டேன் ஆகிட்டேன். ஸ்லீவ்லெஸ் வேறு, கை இங்கே இருக்கும், ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ கூட கொஞ்சம் இருக்குதா. அது போக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்போதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, சன்ஸ்க்ரீன் போட்டாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் எவ்ரிபடி சும்மா அவங்க பார்ப்பாங்க சன்ஸ்க்ரீன் பார்த்து. பட் வி ஆல்வேஸ் ஹாவ் டு சி தட் SPF பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் மேக்கப் போட்டதுக்கு யூ ஹவ் டு கீப் ரீஅப்ளைங்களா சன்ஸ்க்ரீன்ஸ் எவ்ரி 3 hours இல்லை எவ்ரி 4 hours. நான் மேக்கப் போட்டதுக்கப்புறம் எப்படி போட முடியாது, கஷ்டம். ஸோ ஐ ரிசர்ச் ஸோ மச் அண்ட் தென் ஐ காட் ஸ்ப்ரே ஃபார்மில் மேட் ஃபினிஷோட சன்ஸ்க்ரீன் ஜஸ்ட் ஃபார் ஃபேஸ். ஸோ தென் மேக்கப் போட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுவே அப்படியே மேட்டாக அப்சர்வ் ஆகிடும், மேக்கப் எஃபெக்ட் ஆகாது. That is one hack I found for myself as an actor. And then கையில் கூட போகிறதுக்கு I got spray formula because cream எடுத்து போட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் பார்த்து அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஹேக் தட் ஐ ஃபவுண்ட் விச் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஸோ இப்போலாம் நான் வீட்டை விட்டு சன்ஸ்க்ரீன் போடாமல் போகவே மாட்டேன். தெரியுது, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக கூட நான் பேசன், தயிர் அண்ட் மஞ்சள் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஐ வாஸ் புட்டிங் டு ரிமூவ் இட். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. பரவாயில்ல, அப்படியே எங்களுக்கு ஒரு ஹோம் ரெமிடியே சொல்லிட்டீங்க. அண்ட் உங்களோட காஸ்டியூமும் நான் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன், ரொம்ப பெக்யூலியராக நல்லா இருக்குது. ஸோ காஸ்டியூமில் அப்படி நீங்களே சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஐடியா யாராவது சொல்லுவாங்களா உங்களுக்கு? இல்லை, நானே. எப்படி நீங்கள் அந்த காஸ்டியூமில் அவ்வளோ அழகாக சூஸ் பண்ணுறீங்க? நானே தான் சூஸ் பண்ணுவேன். ஐ லவ் ட்ரெஸ்ஸிங் அப். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஃபேஷன் பிராண்ட் ஒரு ஸ்டோரில். ஸோ எவ்ரிடே நீங்கள் இன்ஸ்டா ப்ரொஃபைலில் அந்த ஹைலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லுக்ஸும் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் சரி, எல்லா இன்டர்வியூக்கும் நம்ம வேறு மாதிரி போகலாம் அப்படின்னு. ஒன்னொன்னுக்கும் என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக அந்த டெடிகேஷனோட பண்ணுறீங்க. ஒரு இதில் கர்லி ஹேர் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. நிஜமாலே உங்கள் ஹேர் கர்லி ஹேரோ அப்படின்னு
ஆக்சுவலாக என் நேச்சுரல் ஹேர் வந்து கேர்ள்ஸ் தான். அது இன்னும் டிஃபைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேர்லர் வச்சு பண்ணுவேன். பட் மை நேச்சுரல் ஹேர் இஸ் கம்ப்ளீட்லி கேர்லி. நான் சரி ஓகே உங்கள் ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருக்காங்க போல சூப்பராக இருக்கே அப்படின்னு நினச்சேன். பட் நிஜம் ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை அதுலேருந்து இந்த ஃபார்முக்கு நீங்கள் கொண்டு வர்றது. அது நிற்கவே நிற்காது, அப்படியே சேஞ்ச் ஆகிடும் சீக்கிரமாகவே. ஆமாம், இப்போவே பாருங்களேன் இந்த ஹேர் எப்படி ட்ரை ஆகிடுச்சு. அது அப்படி தான் ஆக்சுவலாக கேர்லி ஹேர் இருந்தாலே அது கொஞ்சம் டிஃபிகல்ட் மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் ப்ளஸ் நான் இப்போது ஷூட்டிங்ஸ் போகிறதுனால ஸ்ட்ரெயிட்னர் கர்லர் அவ்வளோ யூஸ் பண்ணி என் ஹேர் செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ ஹேர் தான் எனக்கு ஸ்கின்னை விட அதிகமாக கேர் எடுக்க வேண்டியதாக போச்சு. கேர்லி ஹேர்னா நீங்க பார்த்திருப்பீங்க, கேர்லி ஹேர் ரூட்டீன் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ண நிறைய தனியா அதனால ஃபாலோ பண்ண ஒரு ஷூட் இல்லைன்னா ஐ வில் ஃபாலோ இட் நைஸ்லி. ஏன்னா அது பண்ணோன்னா நீங்க எந்த ஹீட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போதான் அந்த டெஃபினிஷன், அந்த நேச்சுரல் டெஃபினிஷன் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டிக் ஆகும். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் எனக்காக, ஏன்னா நான் ஷூட்டிங்ஸ் போகிறதுனால. பட் அது பண்ணால் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த கேர்லி ஹேர் நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நாங்களாம் கேர்ள் வச்சு அதை செப்பரேட்டாக பண்ணிப்போம். உங்களுக்கு நேச்சராகவே அது ரொம்ப யூஆர் பிளஸ்ட் வித் தட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணதில் பெஸ்ட் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் எங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள். ஃபேஸ் மாஸ்க் நான் இப்போது ட்ரை பண்ணது பெஸ்ட் ஃபேஸ் மாஸ்க்னா நான் க்ளே மாஸ்க் ட்ரை பண்ணியிருக்கேன். பிராண்ட்லாம் வேணாம், க்ளே மாஸ்க் ஐ ஹவ் ட்ரைட் ஃபார் மை ஸ்கின். அது ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என் போர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிச்சு அண்ட் நல்ல ஸ்கின் டெக்ஸ்சர் அது போட்டதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஐ யூஸ் க்ளே மாஸ்க். ஸோ தட் இஸ் ரியலி குட். ஓகே, நல்லா இருக்கு. நிஜமா க்ளே நல்லது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ட்ரை பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணுறேன். வெரி நைஸ். தேங்க்யூ டியர். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ட்ரை பண்ண ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பெஸ்ட் அப்படின்னா எங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அது காஜலாக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு காம்பேக்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட். மேக்கப்பு அதெல்லாம் எனக்கு தெரியல அவ்வளோ. மேக்கப்லேயும் ஐ ஹாவ் ஃபியூ குட் ஒன்ஸ். ஆனால் நான் ஸ்கின் கேரில் சொல்கிறேன். ஸ்கின் கேர் ஐ ஹாவ் திஸ் கிளினிக் மாய்ஸ்சரைசர். ஓகே, அதுதான் நான் இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்டாக் கடையில் இருக்காது. ஆமாம், கரண்ட்டாக இப்போது ஒரு ஃபியூ மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஆல்சோ யூஸிங் நியூட்ரோஜெனாஸ் வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். அது வந்து எல்லா ஸ்கின்க்கும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஆயிலியும் ரெண்டுமே மிக்ஸ்ட் காம்பினேஷன் ஸ்கின்னால எனக்கு செம்மையாக செட் ஆச்சு. உங்களுக்கும் ரொம்ப அழகாக செட் ஆகும். ஸோ I think that was the best product I've used, Neutrogena's moisturizer and Clinic. ஸோ ஸ்வீட், எல்லாமே கரெக்டாக எனக்கு சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர். அண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்காக கடைசியாக ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து வெயிட் மெயின்டெனன்ஸ். ப்ராப்பராக உங்கள் வெயிட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க யங் ஏஜில். எப்படி அது பாசிபிள் உங்களுக்கு? நான் வெயிட்லாம் பார்க்கவே இல்லை. ஆனால் நல்ல ஃபிட்டாக இருக்கீங்க நீங்கள் நிஜமாவே. எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்லையா? ஐ டூ ஒர்க் அவுட் அ லாட். பட் எனக்கு வெயிட் இஷ்யூஸ் எனக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. வெயிட் ரொம்ப கம்மி, வெயிட் ரொம்ப அதிகம், அது என்றைக்குமே ஆனதில்லை. இது வரைக்கும் ஆன பிரச்சனைனா எனக்கு அனீமியா அந்த மாதிரி இருந்து ஹேர்லாம் ஃபாலோ ஆகி அந்த மாதிரி தான் இஷ்யூ இருந்திருக்கு. அதை தவிர எனக்கு வெயிட் விஷயத்தில் என்றைக்குமே ஒரு இது இஷ்யூ இருந்ததில்லை. பிகாஸ் ஐ ஈட் குட். நல்லா அப்படி சொல்லுங்க. அதனால உங்களுக்கு வெயிட் ஏறல. நிறைய சமோசா பஜ்ஜி இப்படி எல்லாம் சாப்பிட்டா அப்போ உங்களுக்கு வெயிட். அதெல்லாம் சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்க, நிறைய சாப்பிடுவீங்க. நிறைய சாப்பிடுவேன். பட் நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். ஆனா வெயிட்ல எப்பவும் அது அந்த எஃபெக்ட் காட்டாது எனக்கு. அதான் ஒர்க் அவுட் கரெக்டா பண்ணிடுறீங்களே, அப்புறம் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. பட் நிஜமா இந்த யங் ஏஜ்லேயே வந்து நீங்க எவ்வளவு விஷயம் கரெக்டா பண்றீங்கன்னு நினைக்கும் போது ப்ரௌடா இருக்கு பாக்கிறதுக்கு. அண்ட் ஒரு 3 விஷயம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. மார்னிங் என்ன சாப்பிடுறீங்க, அதாவது ரொட்டீனா என்ன மாதிரியான, இப்போ ப்ரோட்டீன் அதிகமா எடுத்துப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி. அண்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் என்னென்ன விஷயம் நீங்க அதிகமா எடுத்துப்பீங்க? ஜூசஸ் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து நல்லா இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐ டேக் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன். இதுவா எக் ஃபார்ம்ல இல்ல சிக்கன் ஃபார்ம்ல. அந்த எக்ல வந்து எல்லோ கலர் சாப்பிட கூடாது. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிக்காது. மத்தவங்க சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது. ஐ ஜஸ்ட் ஈட் த பாயில்டு ஒயிட் எக். அது அப்புறம் ஐ ஆல்சோ ஹேவ் ப்ரோட்டீன் ஷேக். அது கூட நான் சம்டைம் அது எனக்கு பிடிக்காது, அதனால அது வச்சிருக்கேன் எதுக்கும். ஸோ காலையில நீங்க கேட்டிங்கன்னா காலையில ஐ லைக் ஈட்டிங் லைட் ஃபுட் தான். ஏன்னா எனக்கு செட் ஆகாது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டா. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட் ஆல்சோ ரொம்ப ஹெவியாக காலையில் சாப்பிட்றது. ஸோ நான் காலையில் எப்படியோ ஐ வில் மேக் ஷூர் ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட் அட் த ரைட் டைம். காலைல ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ஐ ஹாவ் தோசை. நார்மலாக தான் நான் சாப்பிடுவேன். நான் ஒன்றும் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அப்படிலாம் சாப்பிடுவேன். எங்கள் அம்மா பண்ணுற தோசை, இட்லி, இல்லை சம்டைம்ஸ் ஓட்ஸ் வித் ஆல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வித் குட் ஃப்ரெஷ் ஜூஸ். Mostly orange juice I daily or juice kandipa morning daily one juice I will somehow drink, but daily it's mostly orange da because I like orange juice. டேஸ்டா இருக்கும்ல, ப்ளஸ் அதுல நிறைய சத்தும் இருக்கு. ஆமா, without sugar. அது கஷ்டம் இல்ல, நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஆமா, நல்ல ஆரஞ்சா பிக் பண்ணி எடுத்து பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஆஃப்டர்நூன்
ஆஃப்டர்நூன் ஐ ஈட் நைஸ்லி. நல்ல ரைஸ் கொஞ்சம் அதுதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. நான் இப்போ லைட்டாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ ஈட் லிட்டில் ரைஸ் வித் குட் தால், வெஜிடபிள்ஸ், டிஃப்ரெண்ட் என்ன அம்மா பண்ணுறாங்களோ என்ன வெஜிடபிளாக இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகமாக பண்ணி, ரைஸ் மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக பார்த்து அப்படி சாப்பிடுவேன். ஜென்ரலாக தான். பிரியாணி கூட எனக்கு அதுதான் சாப்பிடுவேன். நான் என்ன சொல்லுவதுன்னா, உங்களுக்கு ஏன் வெயிட் கெயின் ஆகலன்னு இப்போ புரியுது. எல்லாம் அம்மா பண்ணதே சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுது. ஏன்னா அவங்க நல்லா தானே பண்ணுவாங்க. நான் வெளியவும் போய் நல்லா சாப்பிடுவேன். ஆனா the one thing that I am taking care right now is, இப்போ ஆஃப்டர்நூன் நான் லஞ்ச் வெளியே போய் ஏதாவது அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டேன்னா நான் நைட் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பேன். அதே காலையில் சாப்பிட்டேன்னா லேட்டர் ஆன் ஐ வில் மேனேஜ் வித் லிட்டில் ஃபுட் ஆர் ஹெல்த்தி ஃபுட் கொஞ்சம் கொஞ்சம். ஆல்மோஸ்ட் அப்போ டயட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு? டயட் இல்லை அது. ஓகே, அந்த ஹெல்த்தி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி. ஹெல்த்தி ரொட்டீன். அண்ட் நைட் டின்னருக்கு எப்படி சாப்பிடுவீங்க? டின்னர் ஸோ டின்னர் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு அவாய்ட் ரைஸ். ஏன்னா எனக்கு டைஜஸ்ட் ஆகாது. பேசிக்காவே நார்மலாகவே யாருக்குமே டைஜஸ்ட் ஆகாது நிறையா ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலி டின்னர் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு அவாய்ட் ரைஸ். அது தவிர ரோட்டி இல்லை தோசை அது கூட நான் நைட் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என் ரொட்டீன் இப்போ. சூப்பர், அழகாக சொல்லிட்டீங்க. அண்ட் இப்போ நான் வந்து ஒரு 3 விஷயம் கேட்குறேன். இது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு விஷயம் நீங்கள் ஏற்கனவே சொன்னதான் டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரெமெடி சொன்னீங்களா, அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ரெமெடி எங்களுக்காக டேன் எப்படி வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? டேன் ரிமூவலுக்காக ஸ்க்ரப் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே. ஐ யூஸ் காஃபி ஸ்க்ரப். அந்த கம்பெனி பேர் ஐ forgot the. ஓகே, பட் காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்றீங்க? காஃபி ஸ்க்ரப் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ யூஸ் tan ரிமூவல் மாய்ஸ்சரைசர். ஸோ இது ரெண்டுமே நான் பண்ணியும் அது நல்ல எஃபெக்ட் காமிச்சது. சூப்பர். அண்ட் வந்து ஓப்பன் போஸ் உங்களுக்கு வந்திருக்கா? அந்த ப்ராப்ளம் இருந்தது? எனக்கு அதுதான் எனக்கு அவ்வளோ இருந்தது இல்லை. எனக்கு ஓப்பன் போஸ் எனக்கு இருந்தது. ஸோ இல்லை பார்த்தா தெரியுது இல்லை. ஸோ நான் அதை பற்றி அவ்வளோ நான் இது பண்ணதில்லை. பட் சில ப்ராடக்ட்ஸ் அந்த சின்ன சின்ன போஸாக இருந்தாலும் அது வந்து இந்த க்ளே மாஸ்க்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ, லைக் கிளென்ஸ் பண்ணிடும். ஓகே. அண்ட் இது கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டார்க் சர்க்கிள்ஸ். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இது அவ்வளோ ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு எப்படின்னா, நான் ஒரு ஃபியூ டேஸ் அவன் ஷூட்ல கொஞ்சம் எனக்கு பஃபி ஐஸ் சொல்லலாம். வின்டர் சீசன்ல டார்க் சர்க்கிள்ஸ் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சதில்லை. பட் எனக்கு பஃபி ஐஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நான் காலையில் ஏர்லி மார்னிங் ஷூட்டாக இருக்கும், 4:30 ஏஞ்சு 6 மணி. ஏர்லி மார்னிங் இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் மிட் நைட். ஆமாம், நல்லா தூங்கவே மாட்டேன் சம்டைம்ஸ். ஐயோ இல்லை நம்ம தூங்கிட்டோம்னா ஏஞ்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அலார்ம்லாம் எனக்கு கேட்காது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால ஃபாஸ்ட் டேக்கே இருக்கும் காலையில். ஸோ அது நம்ம கேவலமாக இருக்கும்ல பஃபி ஐஸ்லாம் இருந்துச்சுன்னா கேமராவில். அப்படி ஃபர்ஸ்ட் படம் வேறு. ஸோ ஐ டிஸ்கவர்ட் யூ கேன் யூஸ் ஐஸ் ரோலர். அந்த ஒன்று புதுசாக இப்போலாம் அந்த ஸ்டோன்ல வந்திருக்கு. இல்லை நார்மல் ஐஸாவே நீங்கள் எடுத்து ஐஸால நல்லா ஒரு 10 minutes யூ ஷுட் ஜஸ்ட் ப்ரெஸ் இட் அண்ட் இட் வில் கோ. இட் வில் ரியலி ஒர்க். ஆமாம், இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஷூட் டேஸ்லலாம். ஸோ அந்த பஃபினஸ் கம்ப்ளீட்டாக போயிடும் எனக்கு. சூப்பர், அழகான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த வின்டர் சீசனில் கண்டிப்பாக எல்லாருக்குமே அது தேவைப்படும்ல. அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இல்லை ஆயில் ஸ்கின்னா? ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எப்படி காம்பினேஷன் ஸ்கின்? ஆமாம், எனக்கு டீ ஜோனில் ஆயிலியாக இருக்கும், இங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும். என்ன சொன்னீங்க? எப்படி அந்த ஸ்கின்னை கேர் பண்ணுறீங்க? அதுதான். ஸோ நான் ரெகுலராகவே நான் வந்து டோனர், குட் டோனர், மாய்ஸ்சரைசர், ஐ க்ரீம் and then lip balm. These 4 things I use every day. And night kuda thoongaradhukku munadi, but you have to keep cleansing your face also. Okay. Before doing cleansing your face, remove your makeup on time, and night routine also the same 4 steps. Night cream போட்டு and then that's all for me. அடுத்து வந்து இப்போ நார்மலாக வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த ஹேர் கர்ல் அப்புறம் அந்த ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணும்போது தான் ஹீட் ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஹேர் டேமேஜ் ஆகும். ஸ்ப்ளிட்டன்ஸே நம்ம வாழ்க்கையில் பார்க்கலனாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்துடும் இல்லை? ஸோ அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? டேக்கிள் எங்கே, எல்லாத்தையும் ஃபேஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றுமே டேக்கிள் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ இப்போ வேறு ஷூட் முடிகிற வரைக்குமே ஐ குடன்ட் கட் மை ஹேர், கண்டினியூஷன் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணால் தான் போகும் ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம், அது வேறு வழி இல்லை. அண்ட் ஹீட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எவ்ரி பிஃபோர் த ஹேர் ஸ்டைலிஸ்ட் டஸ் மை ஹேர், ஐ வில் மேக் ஷூர் ஐ வில் புட் ஹேர் ப்ரொடெக்டன்ட், ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஒரு ஸ்ப்ரே. ஸோ அதை போட்டால் கொஞ்சம் ஆச்சு ஒரு காப்பாற்றிக்கலாம். ஆமாம், பட் ரொம்ப கஷ்டம் இல்லை? ரொம்ப கஷ்டம். அதுவும் எனக்காக ஃபார் கர்லி ஹேர் கேர்ள்ஸ் இன்னும், பிகாஸ் ஸ்ட்ரெயிட் ஹேர் ஆர் ஸ்மூத்தர் ஹேர்னா கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அதான் நம்மலாம் அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணாலும் நம்ம அம்மா நமக்கு சில விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. இதை போடு ஃபேஸ்க்கு, இதை போடு ஸ்கின்னுக்கு, இதை போட்டு குடி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்கிற? என் அம்மா முன்னாடிலாம் சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் என்னவே பாக்குறாங்கல்ல இப்போ நானே ஸோ அவங்க என்கிட்ட கேட்பாங்க எனக்கும் ஏதாவது வாங்கித்தாயே எனக்கும் ஏதாவது சொல்லு இங்க பாரு இந்த மாதிரி எனக்கு வருது ஏதாவது சொல்லு ஸோ அவங்க அப்படி ஆனா இப்போ எங்க அம்மா சொன்னது இந்த டேன் ரிமூவலுக்காக நான் சொன்னேன்ல பேசன் தயிர் அண்ட் மஞ்சள் அதெல்லாம் வந்து எங்க அம்மா சொன்னதுதான் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அவங்களும் தருவாங்க ஸோ ஸ்வீட் டியர். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு 4-5 விஷயம் சொல்லுவேன். இதில் என்ன ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு பிராண்ட் நேம் சொல்லணும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து காஜல் ஐ யூஸ் ஐகானிக் காஜல். நிறைய பேர் இதான் சொல்கிறாங்க லாக்மே ஏன்னா அது ஈஸியாக கிடச்சிரும் அண்ட் ஸ்டேஸ் குட்ல. சூப்பர். அண்ட் லிப்ஸ்டிக் என்கிட்ட நிறையா இருக்கு. மோஸ்ட்டாக என்ன பிராண்ட் யூஸ் இப்போ நான் கரண்ட்டாக ரொம்ப யூஸ் பண்ணுறது நிக்ஸ் லிப் கிளாஸ். வெறும் லிப் கிளாஸே போடுவீங்களா? இல்ல அது கலர்டா இருக்கும்ல சோ இப்போ நான் போட்டுக்கிறதும் அதுதான். பட் நல்லா இருக்கு. லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கு. அண்ட் லிப் கிளாஸ் மாதிரி இருக்காது அது அப்படியே மேட் ஃபினிஷா மாறிடும். ஆனா நான் சம்டைம்ஸ் நான் மல்டிபிள் கலர்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி போடுவேன். அதான் ஆர்டிஸ்டோட டேலண்ட் இல்ல. அண்ட் ஃபேஸ் வாஷ் எனக்கு ரொம்ப வருஷமாவே நான் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் க்ளீன் அண்ட் கிளியர். இட் சூட்ஸ் மை ஸ்கின். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆயிலியாவும் இருக்கும் அண்ட் ட்ரையாகவும் இருக்கும். அது சூட் ஆயிடுச்சு. ஸோ அதை தவிர நான் என்ன மாத்தினாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கும். ஸோ அது இல்லைன்னா ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸில் ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும். சூப்பர். அண்ட் அடுத்தது மாய்ஸ்சரைசர் நான் சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட்னா நியூட்ரோஜனா. பட் கரண்ட்லி ஐம் யூசிங் கிளினிக். ஐம் ஜஸ்ட் டெஸ்டிங். இட்ஸ் குட் கிளினிக். சூப்பர். அண்ட் பாடி லோஷன் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். வாட் இஸ் தட் கால்ட்? ஐயோ அதில் நிறையா இருக்கும். அதில் ஒன்று யூஸ் பண்ணுறேன். பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் டியர். அண்ட் அடுத்தது சன்ஸ்கிரீன் ஐயோ என்கிட்ட நிறைய சன்ஸ்கிரீன் இருக்கு. நான் கைக்கு வேற மூஞ்சிக்கு வேற அப்படிலாம் யூஸ் பண்ணுவேன். ஃபார் மை ஆர்ம்ஸ் அண்ட் பாடி ஐ யூஸ் சன்ஸ்கூப் ஸ்ப்ரே ஃபார்ம்ல சன்ஸ்கூப்ங்கிற ஒரு பிராண்ட். அது ஃபர்ஸ்ட் டைம் நானும் கேள்விப்படுறேன். நல்லா இருக்குது. அது நல்லா இருக்கும். நீங்க இன்விசிபிள் சன்ஸ்கிரீன் அது. ஸோ உங்களுக்கு ஒயிட் டேன் லைக் ஒயிட் மார்க்ஸ் எதுவும் ஒயிட் காஸ்ட்லாம் விடாது. And for face I use this I have two அது சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஷூட்டிங்ஸ்னால் நான் வந்து இந்த ஸ்ப்ரே ஃபார்மில் நீம்லின்னு சொல்லிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது. அது ஸ்ப்ரே பண்ணால் எவ்ரி 3 hours it will be easy for me. ஏன்னா மேக்கப் மேலேயும் அது போடலாம். இல்லைன்னா மேக்கப் முன்னாடி வெளியே சும்மா போகணும் அப்படின்னா ரெக்கெல் மேட் சன்ஸ்கிரீன் இருக்கு. எனக்கு இந்த ஆயில் பேஸ்ட் சன்ஸ்கிரீனாலே பிடிக்காது. ஏன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்வெட் ஆகும்ல, அந்த மாதிரி ஸ்வெட்டா இருக்கும். டர்ட்டும் கலெக்ட் ஆகும் உங்க ஃபேஸ்ல. ஆயிலா என்ன நீங்க மூஞ்சில போட்டாலும் டர்ட். அதுவும் சென்னை அந்த சன்னும் அந்த டர்ட்டும் எல்லாம் ரொம்ப சேர்ந்தாய் எனக்கு பிடிக்காது. ஆயில் பேஸ்ட் எதுவும் ஸ்கின் கேர் ஃபுல்லாவே நான் ஆயில் பேஸ்டா எடுக்கவே மாட்டேன். ஏதாவது காம்பினேஷனா இல்லை மேட் அப்படிதான் பார்த்து. ஸோ சன்ஸ்கிரீன் ரெக்கெல் மேட் சன்ஸ்கிரீன் இட்ஸ் வெரி குட். Sweet. This is for you. G Krishna presents as skincare and hair care products. So they use பண்ணிட்டு உங்களுடைய பியூட்டியை வந்து நீங்க இன்னும் க்ளோ ஆக்கிக்கணும். அதான் எங்களுக்கு வேணும். Thank you so much. Thank you. சும்மா பலூன் போட்டுந்தாலே நான் அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். இதுல ஃபுல்லா பாருங்க நாங்க எவ்வளோ உங்களோட ஸ்கின் கேருக்கு நாங்களும் கேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூவை நீங்க சொல்லுங்க. அண்ட் இன்னும் வந்து எப்பவுமே இதே மாதிரி நீங்க க்ளோவா இருக்கணும், அழகா இருக்கணும், நிறைய வந்து மூவிஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலா எங்க வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் என்ன? வியூவர்ஸ்க்கு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின். ஏன்னா இது ரொம்ப நாள் நீங்கள் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. எவ்ரி டைம் யூ கெட் அவுட் ஆஃப் யுவர் ரூம் மேக் ஷுர் யூ வேர் சன்ஸ்க்ரீன். ஏன்னா இது உங்களுக்கு அப்புறமா தான் ரொம்ப எஃபெக்ட் ஆக போகுது. இதெல்லாம் நான் என் அம்மாவை பார்த்து பண்ணி கற்றுக்கின விஷயம். ஸோ சன்ஸ்க்ரீன் எப்பவும் மறக்காதீங்க. அண்ட் ஆல்வேஸ் ப்ரெப் யுவர் ஸ்கின் பிஃபோர் மேக்கப். இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டைனர் பிரின்ஸ். இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. என் மூக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, சின்னது பண்ணிடுங்க. ஓகே. என் லிப்ஸ் குட்டியா இருக்கு, பெருசு பண்ணிடுங்க. ஓகே. கண்ணு குட்டியா இருக்கு, பெருசா காமிச்சிடுங்க. ஓகே. இது எல்லாம்